Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது TNSERT 12th Chemistry Unit 10 Surface Chemistry இருக்கக்கூடிய previous years public exam questions with complete answers ஓட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜூன் 2023 வரைக்கும் இதுவரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் யூனிட் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு கீ ஆன்சர்ஸ் என்ன, அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், கிவ் எனி 3 டிஃபரன்சஸ் பிட்வீன் கெமிஸ்ட் ஆப்ஷன் அண்ட் பிசிக்ஸ் ஆப்ஷன். கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட்ல 3 கேட்குறாங்க. இது மார்ச் 20ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன். பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு பிசிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம், கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு கெமிக்கல் அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். இது இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கூடியது, இது வெரி ஸ்லோவாக நடக்கும். பிசிக்ஸ் ஆப்ஷன் நான் ஸ்பெசிஃபிக் நேச்சராக இருக்கு, கெமிஸ்ட் ஆப்ஷன் வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பிசிக்ஸ் ஆப்ஷன்ல நோ டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான் டேக்ஸ் பிளேஸ் ஆகும், இட் இன்வால்வ் டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதே பிசிக்ஸ் ஆப்ஷன்ல மல்டி லேயர் ஆஃப் அட்சார்பேட் ஃபார்ம் ஆகும், கெமிஸ்ட் ஆப்ஷன்ல மோனோ லேயர் ஆஃப் அட்சார்பேட் ஒன்லி ஃபார்ம் ஆகும். பிசிக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் ஆன் ஆல் சைட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் அக்கர் அட் ஃபிக்ஸ்டு சைட்ஸ். இங்கே ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் லோவா இருக்கு, இங்கே ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஹையா இருக்கும். தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் கெமிஸ்ட் ஆப்ஷன் அண்ட் பிசிக்ஸ் ஆப்ஷன். இதில் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம படிக்க வேண்டியது எல்லா பாயிண்ட்ஸும் படிச்சுக்கிட்டா கூட கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதுனா போதும். 3 டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா யூ கேன் ரைட் ஒன்லி 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கிவ் 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 23ல கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம். அந்த டிஃபரன்ஷியேட்ல பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கு உள்ள கேரக்டர்ஸ் மட்டும் எழுதுனா போதும் நமக்கு. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட்ல இதுல ஏதாவது 2 கேரக்டர்ஸ் 6 எழுதுனா போதும். பட் நம்ம படிக்கும்போது 6ம் படிச்சுக்கிறோம். அது எப்படி கேட்குறாங்களோ அது இங்கே 2 இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், name the factors affecting absorption. Name the factors affecting absorption. Name மட்டும் தான் கேட்குறாங்க, என்னென்ன factors absorb பண்ணும். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 2020ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் அப்சார்பன்ட், செகண்ட் ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் அப்சார்பேட், தேர்ட் ஃபேக்டர் ப்ரெஷர், ஃபோர்த் ஃபேக்டர் கான்சன்ட்ரேஷன் அட் எ given temperature, ஃபிஃப்த் ஃபேக்டர் டெம்பரேச்சர். தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் affecting absorption. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணா போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், ரைட் எனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் கேட்டலிசிஸ். கேட்டலிசிஸ் உடைய 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கிறாங்க. மே 22ல கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது only a small quantity of catalyst is generally needed. கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணா போதுமானது, எக்ஸஸா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. A catalyst remain unchanged in mass and chemical composition at the end of the reaction. ஒரு catalyst அப்படிங்கிற ஒரு substance அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? Catalyst is a substance which is used to alter the rate of the reaction. Rate of the reaction alter பண்றதுக்கு யூஸ் பண்றோம், but does not involved in the reaction. At the end of the reactionல அதோடைய மாஸ்லயோ கெமிக்கல் காம்போசிஷன்லயோ எந்த சேஞ்சஸ் இருக்காது. The catalyst remains unchanged in mass and chemical composition at end of the reaction. A catalyst itself cannot initiate a reaction. Catalyst ஒரு ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுமா, ஒரு ரியாக்ஷன் நடக்கவே இல்லை அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஸ்டார்ட் பண்ணாது. What is the role of catalyst? ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ரேட்ல ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ரேட்டை ஆல்டர் பண்றதுக்கு, ஸ்லோவா நடந்துச்சுன்னா ஃபாஸ்டா பண்றதுக்கு, ஃபாஸ்டா நடந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்றதுக்கு தான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம். பட் cannot initiate a reaction. A catalyst itself cannot initiate a reaction.
catalyst does not alter the position of equilibrium in reversible reaction. ஒரு reversible reaction இருக்கு. For example, reactant react ஆகி product form ஆனது, then particular டயத்துக்கு அப்புறம் அந்த product என்ன பண்ணும், reactant கொடுக்கும். There is the attainment of equilibrium between the reactant and the product. அப்போ both forward and reverse reaction takes place simultaneously with equal rate. இப்போ அந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ல நான் ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டேன்னா அந்த ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகுமா, அதாவது ஒன்று ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையோ அல்லது பேக்வர்ட் டைரக்ஷன்லையோ மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது, பொசிஷனை ஆல்டர் பண்ணாது. பட் இந்த ஈக்குலிபிரியம் வந்து குயிக்காக அட்டைன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். The role of catalyst என்ன பண்ணும் அப்படி கேட்டால் the equilibrium attain very quickly but does not alter the position of equilibrium in a reversible reaction. ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டையும் ரிவர்ஸ் ரியாக்ஷனுடைய ரேட்டையும் சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் பண்ணுமே ஒழிய ஒரே ஒரு ரியாக்ஷனுடைய ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது. அதனால தான் கேட்டலிஸ்ட் does not alter the position of equilibrium in a reversible reaction. Next, the catalyst is generally specific in nature. இந்த ரியாக்ஷனுக்கு இந்த கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. அப்போ எல்லா கேட்டலிஸ்டும் எல்லா ரியாக்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியாது. Rather, the catalyst is generally specific in nature. A catalyst is highly effective at a particular temperature called as optimum temperature. ஒரு particular temperatureல the catalyst highly effective இருக்கும். அந்த temperatureக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், optimum temperature. A catalyst is highly effective at a particular temperature called as optimum temperature. Last one. A solid catalyst will be more effective if it is taken in a finely divided form. ஒரு சாலிட் கேட்டலிஸ்ட் வந்து எப்போ மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த கேட்டலிஸ்ட்டை ஃபைனலி டிவைடட் ஃபார்மில் எடுத்துக்கும். நல்லா பொடி பண்ணிட்டு எடுத்துக்கும் போது அது எப்படி இருக்கும், மோர் எஃபெக்டிவாக இருக்குமா. ஏன்னா அப்போ தான் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக வேணும் கம்பேர்ட் டு சாலிட்ல. சர்ஃபேஸ் ஏரியா வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிடுச்சுன்னா absorption அதிகமாகும். So that reason solid catalyst will be more effective if it is taken in a finely divided form. These are the characteristics of catalyst. இந்த 5 characteristics மட்டும் கேட்டிருக்காங்க, 5 points எழுதுனா போதும். இந்த எந்த கொஸ்டின்ல கேட்குறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஆட்டோ கேட்டலிஸ்ட் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ரியாக்ஷனோட ஆட்டோ கேட்டலிஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. நவ் வாட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட்? ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது கேட்டலிஸ்டா ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஆட் பண்ணாம அந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகி அங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகும். அதுதான் ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேட்டலிஸ்ட்டுங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம தனியாக ஆட் பண்ண மாட்டோம். ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் formed during the reaction itself act as a catalyst. That catalyst is known as a auto catalyst அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரியாக்ஷன்ல எது ஆட்டோ கேட்டலிஸ்ட், இந்த ரியாக்ஷன்ல எது ஆட்டோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஸ்டரை ஹைட்ராலிசிஸ் பண்றோம், அதாவது எத்தில் அசிட்டேட்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அசிட்டிக் ஆசிட் அண்ட் எத்தனால் ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் ஆகும்போது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஆனால் இந்த அசிட்டிக் ஆசிட் கொஞ்சம் ஃபார்ம் பண்ண உடனே இந்த அசிட்டிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அசிட்டிக் ஆசிட் யூஸ்டு அஸ் அண்ட் ஆட்டோ கேட்டலிஸ்ட். இப்போ இந்த ரியாக்ஷனில் எது ஆட்டோ கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுறோம், அசிட்டிக் ஆசிட் யூஸ்டு அஸ் அண்ட் ஆட்டோ கேட்டலிஸ்ட். நெக்ஸ்ட், ஆர்சனிக் ஹைட்ரைடை வந்து டீகம்போஸ் பண்ணி ஆர்சனிக்காகவும் ஹைட்ரஜனாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக இருக்கும். பட் இங்கே ஆர்சனிக் ஃபார்ம் பண்ண உடனே இந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆர்சனிக் ஆக்ட் அஸ் an auto catalyst. இப்போ ஆர்சனிக் ஏஎஸ் இஸ் an auto catalyst அப்படின்னு. இதுதான் ஐடென்டிஃபை ஆட்டோ கேட்டலிஸ்ட் இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். வாட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட்? கிவன் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் கூட நம்ம எழுதிக்கலாம். இது ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்த எக்ஸாம்பிள். வாட் இஸ் ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்? கிவ் எக்ஸாம்பிள். மே 22 கேட்டிருக்காங்க. ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்னா என்ன, எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு டைப்ஸ் இருக்கும், ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ். இதில் ஹோமோஜினியஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஹோமோஜினியஸ் அப்படிங்கிறது in a homogeneous catalyst reaction the reactants, products and catalysts are present in same phase.
அதாவது சாலிட் ஸ்டேட்லயோ லிக்விட் ஸ்டேட்லயோ அல்லது கேசியஸ் ஸ்டேட்லயோ ஏதாவது ஒரு ஃபேஸ்ல மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் ஹோமோஜீனியஸ். ஹோமோ மீன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ reactant, product and catalyst are present in same phase. For example, sulfur dioxide react with oxygen in the presence of NO to form sulfur dioxide. இப்போ எல்லா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டலிஸ்டும் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ reactant, products and catalyst are present in the same phase. The homogeneous catalyst அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்தே கேட்டாங்க வாட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிசிஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இன்ஸ்டன்ட் 22ல கேட்டிருக்காங்க ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அங்க என்ன சொல்லியிருந்தோம், ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆர் சேம் ஃபேஸ்ல இருக்கணும், இது டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ இன் ஏ ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் reactants, products and catalyst are present in the different phases. reactant ஓட catalyst different phasesல இருக்கும். sulfur dioxide react with oxygen in the presence of platinum as a catalyst. முதல்ல வந்து NO as a catalyst யூஸ் பண்றோம். அந்த இடத்துல NO gaseous stateல இருக்கு. இந்த இடத்துல platinum எடுத்துக்கிறோம். platinum என்ன ஸ்டேட்ல இருக்கு? சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப இந்த reactant catalyst different phasesல இருக்கு. that is called as என்ன சொல்லுவாங்க, heterogeneous catalyst reaction. the types of catalyst full டீடைல்டா ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நமக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும், திருப்பி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் நிறையா இருக்கு. ஹோமோஜினியஸ், ஹெட்ரோஜினியஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், ப்ரோமோட்டார், கேட்டலிட்டிக் பாய்ஷன், ஆட்டோ கேட்டலிஸ்ட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாம் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ்? மார்ச் 23ல கேட்டிருக்காங்க. In a catalyst reaction, the presence of certain substance decrease the activity of catalyst. Substance is called as a catalytic poison. அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன் போடுவோம், கேட்டலிஸ்ட் போடுவோம். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷனோட ரேட்டை ஆல்டர் பண்ணும். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை இன்க்ரீஸ் பண்ணா பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட், ரேட்டை டிக்ரீஸ் பண்ணா நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ல ரியாக்டன், கேட்டலிஸ்ட், அப்புறம் மூணாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்றோம். இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டீங்கன்னா, இட் செல்ஃப் நாட் ஏ கேட்டலிஸ்ட். இது கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகாது. பட் என்ன பண்ணும் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணும். அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸை டிக்ரீஸ் பண்றதுக்கும், கேட்டலிஸ்ட் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்குன்னா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கும் மூணாவதா ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ப்ரோமோட்டார்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த மூணாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த கேட்டலிஸ்டோடைய ஆக்டிவிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அது கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது என்ன கிடையாது, கேட்டலிஸ்ட் கிடையாது. In a catalyst reaction, the presence of certain substance decrease the activity of a catalyst. Such substance is called as catalytic poison. இது ரொம்ப மோர் டீடைல்ஸா எக்ஸாம்பிளோட அந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், nitrogen combined with hydrogen to form ammonia in the presence of Fe as a catalyst. இதுல ஹைட்ரஜன் சல்பைடு என்ன பண்றோம் அப்படி கேட்டா catalytic poison யூஸ் பண்றோம். அப்ப Fe used as a catalyst, H2S used as a poison. இப்போ இந்த H2S போட்ட உடனே இந்த ரேட் உடனே குறையுமா அப்படின்னா குறையும். அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் கேட்டலிஸ்டா அப்படின்னு கேட்டா நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஆகாது. இது கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படி கேட்டா இதனுடைய ஆக்டிவிட்டிஸை மட்டும் குறைக்கும். இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட் என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். இட் இஸ் நாட் ஏ நெகட்டிவ் கேட்டலிஸ்ட், இட் இஸ் ஏ கேட்டலிட்டிக் பாய்சன். Now what is catalytic poison? The certain substance decrease the activity of catalyst is called catalytic poison. Next, explain intermediate compound formation theory of catalyst with example. Instant 23ல கேட்டிருக்காங்க. Intermediate compound formation theory னா என்ன?
A catalyst acts by providing a new path with low energy of activation. இந்த இடத்துல catalyst என்ன பண்ணும்? Which provide low energy of activation. அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ஸ் ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது மேக்ஸிமம் எனர்ஜியை அட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். அந்த எனர்ஜியை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜிக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீடட் டு கெட் த ரியாக்டன் ஆக்டிவேட்டட் இஸ் கால்ட் அஸ் எ ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லார்ஜராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லோவராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ் என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் ஆகி தட் மீன் ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரீச் பண்ணிட்டு என்ன பண்ணும்? ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். ஸோ எ கேட்டலிஸ்ட் ஆக்ட்ஸ் by providing a new path with lower energy of activations. So according to intermediate compound formation theory, a catalyst may combine with one or more reactants to form an intermediate compounds. அப்போ இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஒன் ஆர் மோர் ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி வந்து இந்த ஆக்சுவல் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட எப்படி இருக்கும்? லோவராக இருக்கும். அதனால தான் விச் ப்ரொவைட் த லோ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் த ரியாக்ஷன் இன் விச் A and B reacts in the presence of catalyst C to form AB as a product. According to intermediate compound formation theory என்ன சொல்லுது? கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ சிங்கிற கேட்டலிஸ்ட் ஏங்கிற ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஏசி அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்டு வந்து இட் இஸ் ஏ அன்ஸ்டேபிள். அப்போ இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, the intermediate reacts with other reactant to give products and catalyst is regenerated. இங்கே ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து இன்னொரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ண போகுது? ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். ஸோ த இன்டர்மீடியட் reacts with other reactant to give products and catalyst is regenerated. So the compound formed with less energy consumption than the actual reaction. அப்போ இங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்டுக்கு இங்க தேவைப்படக்கூடிய எனர்ஜி வந்து ஆக்சுவல் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட எப்படி இருக்குமா? கம்மியா இருக்கும். அதனால தான் இங்க சொல்லும் போது which provide a new path with low energy activation. For example, sulfur dioxide combined with oxygen in the presence of NO as a catalyst to form sulfur trioxide. இப்போ இந்த ரியாக்ஷன்ல இந்த கேட்டலிஸ்ட் வந்து O2 அப்படிங்கிற ஒன் ஆஃப் த ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எதை ஃபார்ம் பண்ணும் அப்படி கேட்டா இன்டர்மீடியட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ NO ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் NO2 as a intermediate. இந்த இன்டர்மீடியட் வந்து இன்னொரு ரியாக்டண்டோட ரியாக்ட் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி என்ன சொல்லுது? A catalyst acts by providing a new path with low energy of activation. According to intermediate compound formation theory, a catalyst may combine with one or more reactant to form an intermediate compound. The intermediate reacts with other reactant to give products and the catalyst is regenerated. So the compound formed with less energy consumption than actual reactions. So first இந்த catalyst ஏதாவது ஒரு reactantோட react ஆகி intermediate ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த catalyst C வந்து A யோட react ஆகி AC அப்படிங்கிற intermediate compound ஃபார்ம் பண்ணுது. இந்த ஏசிங்கிற இன்டர்மீடியட் காம்பவுண்ட் என்ன பண்ணுது? இன்னொரு ரியாக்டன்
பியோட ரியாக்ட் ஆகி ஏபி அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி சிங்கிற கேட்டலிஸ்ட்டை ரீஜெனரேட் பண்ணிடும். இதுதான் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இந்த வீடியோவும் நம்ம தனியாக ஒரு வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ். இன்ஸ்டன்ட் 21-22ல கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும். Intermediate compound formation theory suitable for homogeneous catalytic reactions. Adsorption theory of catalysis எதுக்கு சூட்டபுளா இருக்குன்னா heterogeneous catalyzed reactionக்கு சூட்டபுளா இருக்கும். ஸோ இந்த தியரி என்ன சொல்லுது? According to adsorption theory of catalysis, the reactants are adsorbed on the catalyst surface to form an activated complex which subsequently decomposes and gives the product. அப்ப என்ன பண்ண போகுது? இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் எல்லாம் catalytic surface மேல அட்சார் ஆயிட்டு ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து subsequently decompose ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண போகுது. For example, consider reactant molecule A and B react to give product C and D in the presence of catalyst. அப்ப இந்த reactant molecules Aயும் Bயும் என்ன ஆக போகுது அப்படி கேட்டா இந்த catalytic surface மேல அட்சார் ஆக போகுது. இப்ப இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் A and B இந்த catalytic surfaceல வந்து அட்சார் ஆயிடுச்சு. அட்சார் ஆன பிறகு என்ன சொல்லியிருக்கிறோம்? To form an activated complex. அப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிருச்சு. ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது டீகம்போஸ் ஆகி gives the product. இப்போ அது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் என்ன ஆகும் அப்படி கேட்டால் டிசால்வ்ஸ் ஆகி வெளியில் வந்துடும். இதுதான் அப்சார்ப்ஷன் தியரி ஆஃப் கேட்டலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, first stepல the reactant molecules diffuse from the bulk to the catalyst surface. இப்போ the reactant molecules என்ன ஆக போகுது அப்படி கேட்டால் இந்த catalyst surface மேல diffuse ஆக போகுது. இப்போ இதுதான் ஒரு catalytic surface எடுத்துக்கிறோம். இந்த catalytic surfaceல இந்த Aயும் Bயும் வந்து diffuse ஆகுது. diffuse ஆனதுக்கு அப்புறம் the reactant molecules are adsorbed on the surface of the catalyst. அப்போ இங்க diffuse பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து மேல வந்து என்ன ஆயிடும் அப்படி கேட்டினா அட்சார் ஆயிடும். அப்போ ஒரு catalytic surfaceல இந்த A and B அப்படிங்கிற reactant molecules வந்து அட்சார் ஆயிடுச்சு by weak van der Waals force. அப்போ இந்த reactantக்கு catalytic surfaceக்கு இடையில என்ன ஆக்ட் ஆகுது? weak van der Waals force of attraction ஆக்ட் ஆகுது. அப்போ இங்க அட்சார் ஆன இந்த ரியாக்டன்ட் மாலிகூல்ஸ் ஏயும் பியும் திருப்பி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, the adsorbed reactant molecules are activated and form activated complex which is decomposed to form the products. அப்போ ஒரு catalytic surfaceல நியர்பையா இருக்கக்கூடிய இந்த reactant molecules ஏயும் பியும் ஒன்னோட ஒன்னா கம்பைன் ஆகி ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ ஏயும் பியும் கம்பைன் ஆகி ஏபி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் திருப்பி என்ன பார்க்க போகுது? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள். உடனே அது என்ன ஆக போகுது? டீகம்போஸ் ஆகி டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஸோ த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட். ஏயும் பியும் இந்த பாண்ட் வந்து இங்கே பிரேக் ஆகி சி அண்ட் டி அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ இந்த catalytic surfaceல சியும் அண்ட் டியும் என்ன பண்ணும்? ஒரு வீக் van der Waals ஃபோர்ஸால அட்ராக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த catalytic surfaceல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் சி அண்ட் டி என்ன பண்ணும்? டிசார்ப்ஷன் பண்ணணும், வெளியில எடுத்துடணும். ஸோ the product molecule are dissolved. அதாவது the product diffused away from the surface of the catalyst. இந்த catalytic surfaceல இருந்து C and D அப்படிங்கிற ப்ராடக்டை என்ன பண்ணும்? வெளியில எடுத்துடணும்.
வெளியில வந்துருது. இந்த பாண்ட் இந்த வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிரேக் ஆகி சி அண்ட் டி வந்து என்ன ஆயிடுச்சு, டிசார்ப்ட் ஆயிடுச்சு. இப்போ கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து வெளியில நம்ம எடுத்துடலாம். இதுதான் அப்சார்ப்ஷன் தியரியில இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டெப். அப்போ அப்சார்ப்ஷன் தியரியில வேரியஸ் ஸ்டெப் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்ல இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. டிஃப்யூஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்ல அப்சார்ப் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்ல இந்த அப்சார்ப் ஆன இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படி கேட்டா ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ண உடனே அது டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராடக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படி கேட்டால் இந்த கேட்டலிட்டிக் சர்ஃபேஸ்லேருந்து டிசார்ஜ் ஆகி the product diffused away from the surface of the catalyst. இந்த தியரி தான் absorption theory of catalyst. இந்த கொஸ்டினோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மோர் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், why are lyophilic colloid source are more stable than the lyophobic colloid source? கொலாய்ட்ஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, லயோபோபிக் கொலாய்ட்ஸ், லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ். எதை பொறுத்து பேஸ்ட் ஆன் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஷன் மீடியத்தில் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை நம்ம கரைச்சி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டார்ச் எடுத்து ஹாட் வாட்டரில் போடுறோம். ஸ்டார்ச்ங்கிறது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது டிஸ்பர்ஷன் மீடியம். அப்போ நமக்கு கொலாய்டல் சொல்யூஷன் கிடைக்குது. அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கும் டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுடைய நேச்சரை பொறுத்து லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் அண்ட் லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா ஒரு கன்சிடரபிள் அஃபினிட்டி பிட்வீன் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் இருந்துச்சுன்னா அது லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ். ஒரு கன்சிடரபிள் அஃபினிட்டி இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு லயோஃபோபிக். ஃபோபிக் அப்படின்னாவே ஹேட்டிங், பிலிக் அப்படின்னாவே லவ்விங் அப்படின்னு சொல்லுவோம். So that reason lyophilic colloid sources are more stable than the lyophobic colloid. ஏன்னு பார்த்தோம்னா அங்க கன்சிடரபிள் அஃபினிட்டி இருக்கும். In lyophilic colloids, definite attractive force or affinity exists between the dispersion medium and the dispersed phase. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கு டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கு இடையில அஃபினிட்டி, அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு டெஃபினட்டாக இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அந்த லயோஃபிலிக் கொலாய்ட்ஸ் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதே இன்கேஸாக லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா, in a lyophobic colloids, no attractive force exists between the dispersed phase and dispersion medium. அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கன்சிடரபிள் வேல்யூ இருக்காது. இதுக்கு ஒரு கன்சிடரபிளா இருக்கும், அதான் டெஃபினட் வேல்யூ இருக்கு, இது டெஃபினட் வேல்யூ இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இந்த லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ஏன் லயோஃபிலிக் கொலாய்டு சோல்ஸா மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, in lyophilic colloids, definite attractive force or affinity exists between the dispersion medium and dispersed phase. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸுக்கு டிஸ்பர்ஸ்டு மீடியத்துக்கு இடையில டெஃபினட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் அஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறதுனால மோர் ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் வில் நாட் கெட் ப்ரிசிபிடேட்டட் ஈஸிலி. ஈஸியாக என்ன ஆகாது, ப்ரிசிபிடேட் ஆகுது. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச். புரோட்டீன் ஸ்டார்ச் இது எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதே லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்காது. அப்படிங்கிறதுனால என்ன ஆகாது அப்படி கேட்டா லெஸ் ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் ஈஸியா என்ன ஆகும், பிரிசிபிடேட்டர் ரெடிலி. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், சோல்ஸ் ஆஃப் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் அண்ட் காப்பர். So that reason lyophilic colloid sources are more stable than the lyophobic colloids. என்ன ரீசன் சொல்ல போறாங்க, definite attractive force or affinity exists between the dispersion medium and the dispersed phase. The lyophobic colloid no attractive force exists between the dispersed phase and the dispersion medium. இது எழுதுனா போதும், இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. What are lyophilic colloids, lyophobic colloids கேட்டாங்கன்னா நீங்க இதை கூட எழுதிக்கலாம் ஃபுல்லாவே. Next one, write the dispersed phase and the dispersion medium of butter.
பட்டர் அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன டிஸ்போஸ்டு ஃபேஸ் இருக்கு, டிஸ்போஸ்டு மீடியம் இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பட்டர் அப்படிங்கிறது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கொலாய்ஸ். ஜெல்லுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நேம் ஆஃப் த கொலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லுக்கு எக்ஸாம்பிள் தான் எதை எடுத்துக்கிறோம், பட்டர். அப்போ இந்த ஜெல்லில் டிஸ்போஸ்டு ஃபேஸ் என்ன இருக்குது, டிஸ்போஸ்டு மீடியம் இருக்குது. டிஸ்போஸ்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். டிஸ்போஸ்டு மீடியம் என்னவா இருக்கும், சாலிட். அப்போ லிக்விட் டிசால்வ்ட் இன் சாலிட். லிக்விட் டிசால்வ்ட் இன் சாலிட்ல வச்சிருப்பாங்க. அதான் டிஸ்போஸ்டு ஃபேஸை தான் டிஸ்போஸ்டு மீடியத்தில் டிசால்வ் பண்ணியிருக்கும். இதுதான் டிஸ்போஸ்டு ஃபேஸ் அண்ட் டிஸ்போஸ்டு மீடியம் ஆஃப் பட்டர். Next, mention the shapes of following colloidal particle. இந்த colloidal particle shape என்னன்னு கேட்குறாங்க. ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. ஆர்சனிக் சல்ஃபைடு எடுத்துக்கிற ஆர்சனிக் சல்ஃபைடோடைய ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப். இது புக்ல இருக்கு. FeOH thrice சோல், அதாவது ப்ளூ கோல்டு சோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோல் வந்து எதுக்குன்னா டிஸ்க் ஆர் பிளேட் லைக்ல ஷேப்ல இருக்கும். W3O5 சோல், அதாவது டங்ஸ்டிக் ஆசிட் சோல் வந்து பார்த்தீங்கன்னா ராட் லைக்ல இருக்கும். இப்போ இது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இந்த டிஸ்க் ஆர் பிளேட் ஷேப்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராட் லைக் ஷேப்ல இருக்கும். இது ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் 20 கேட்டிருக்காங்க. இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படிங்கிறது எமர்ஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். எமர்ஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. O by W, W by O. வாட்டர் இன் ஆயில், அது W by O. இன்னொன்று ஆயில் இன் வாட்டர், O by W. அப்போ இந்த ஃபேஸை மாத்துறதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது W by O-வை O by W-ஆ மாற்றணும், இல்லைன்னா O by W-வை W by O-வா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். The change of W by O emulsion into O by W emulsion is called inversion of phases. வாட்டரை ஆயில டிசால்வ் பண்ணிருக்கோம், இது ஒரு எமல்ஷன். ஆயில வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கோம், இது ஒரு எமல்ஷன். அப்போ W by O எமல்ஷனை O by W எமல்ஷனா கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது O by W எமல்ஷனை W by O எமல்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், an oil in water emulsion containing potassium soap as a emulsifying agent. இப்போ நான் O by W எடுத்துக்கிறேன். இந்த O by Wல என்ன இருக்கு, ஆயில் வாட்டர்ல இருக்கு. அதில் எமல்சிஃபைங் ஏஜென்டா என்ன எடுத்துக்கிறோம், சோப் எடுத்துக்கிறோம், பொட்டாசியம் சோப் எடுத்துக்கிறோம். இது என்ன கன்வெர்ட் பண்ண போறோம், கேன் பி கன்வெர்ட் into வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் பை ஆடிங் கால்சியம் குளோரைட் ஆர் அலுமினியம் குளோரைட். இப்போ இந்த சோல்ல வந்து என்ன பண்றோம், எமல்ஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், கால்சியம் குளோரைடையோ அல்லது அலுமினியம் குளோரைடை ஆட் பண்ணும்போது அந்த O by W அப்படிங்கிற எமல்ஷன் வந்து W by O-வா கன்வெர்ட் ஆயிடும். இதுதான் இன்வர்ஷன் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ரைட் எ நோட் ஆன் டிண்டால் எஃபெக்ட். இன்ஸ்டன்ட் 20 கேட்டிருக்காங்க. டிண்டால் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி நமக்கு வெரி ஈஸி ஒன். ஒரு லைட்டை வந்து ரெண்டு சொல்யூஷனோட பாஸ் பண்றோம். ஒரு சொல்யூஷன்ல என்ன எடுத்துக்கிறோம், ட்ரூ சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இன்னொரு சொல்யூஷன்ல கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல சுகரை வந்து டிசால்வ் பண்ணி எடுத்துக்கிறோம், இது கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ட்ரூ சொல்யூஷனுக்கு கொலாய்டல் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணா பார்ட்டிகல் சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ட்ரூ சொல்யூஷனோட சைஸ் வந்து கொலாய்டல் சொல்யூஷனோட ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அதாவது அதோடைய டைமென்ஷன், கொலாய்டல் பார்ட்டிகளோட டைமென்ஷன், அந்த ட்ரூ சொல்யூஷனோட பார்ட்டிகளோட டைமென்ஷன். இப்போ நான் லைட்டை என்ன பண்றேன் அப்படி கேட்டால் இதில் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணும்போது இந்த இந்த லைட்டு வந்து இந்த பீக்கருக்குள்ள போற பாத்து என்ன ஆகாது, இங்க தெரியல. டஸ் நாட் illuminate the path of light. அதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த போகக்கூடிய பாத்து வந்து நமக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நைட்ல வந்து ஒரு பைக்லயோ கார்லயோ போறோம்னா அந்த ஹெட்லைட் எரியுது, அந்த கிளியரா இருக்கு, அந்த இடத்துல டஸ்டே இல்லை அப்படி கேட்டினா அந்த வெளிச்சம் மட்டும் தான் தெரியும், அந்த ஹெட்லைட்டோடைய பாத்து அந்த பீம் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு முன்னால ஒரு ஏதோ ஒன்று லாரியோ ஏதோ நல்லா தூசியை கிளப்பி விட்டுக்கு போகுது அப்படின்னு கேட்டா அப்போ அந்த லைட் வந்து அழகா தெரியும். இல்லைன்னா ஃபாக். இப்போ நம்ம இந்த குளிர்காலத்துல வந்து காலையில பைக்கில் எதில் போனோம்னா அந்த பாத்து வந்து அழகா நமக்கு தெரியும். இந்த பீம் வந்து அந்த போற அந்த லைட் அடிக்கிற பாத்து வந்து அழகா நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா அங்க என்ன பார்ட்டிகல் இருக்கு, கொலாய்டல் பார்ட்டிகல் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த பாத்து இங்க தெரியும் இங்க தெரியாது, என்ன ரீசன் அப்படிங்கிறத அந்த டிண்டால் எஃபெக்ட் சொல்றது. என்ன சொல்லுது, when light passes through the colloidal solution it is scattered in all direction.
அதாவது லைட்டை பாஸ் பண்ணும்போது இதனுடைய சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை விட இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இந்த லைட்டை என்ன பண்ணும் அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு விச் எமிட் இன் ஆல் டைரக்ஷன். அதான் இட் இஸ் ஸ்கேட்டர்ட் இன் ஆல் டைரக்ஷன். இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் by colloidal particle is called as a Tyndall effect அப்படின்னு சொல்லுவோம். Now what is Tyndall effect? When light passes through colloidal solution, it is scattered in all direction. The scattering of light by colloidal solution is called Tyndall effect அப்படின்னு சொல்லுவோம். Next, write a note on Helmholtz electrical double layer. The properties of colloidsல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. மார்ச் 23ல கேட்டிருக்காங்க. ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டேன்னா டிஸ்பர்ஷன் ஃபேஸ் இருக்கும், டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கும். இப்போ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அதுல இருக்கக்கூடிய மீடியம் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அப்போ ஒரு கொலாய்டல் சொல்யூஷன்ல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இருக்கு, டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கு. அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் தட் மீன் கொலாய்டல் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படி கேட்டினா the surface of the colloidal particle absorbs one type of ion due to the preferential absorption. ஒன் டைப் ஆஃப் அயானை அதை சுற்றி வர சர்ஃபேஸில் வச்சுக்கணும். அதாவது பாசிட்டிவ் கொலாய்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி பாசிட்டிவ் லேயர் இருக்கும். நெகட்டிவ் கொலாய்ட்ஸாக இருந்தால் அதை சுற்றி என்ன இருக்கும்? நெகட்டிவ் லேயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் பார்ட்டிகல் எடுத்துக்கலாம். இது பாசிட்டிவ். அதனால் அந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாகவே என்ன இருக்குது? பாசிட்டிவ் லேயர் இருக்குது. இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் தி கொலாய்டல் பார்ட்டிகல் அப்சார்ப் ஒன் டைப் ஆஃப் அயான் due to the preferential absorption. நெக்ஸ்ட் this layer, அதாவது இந்த பாசிட்டிவ் லேயர் என்ன பண்ணுமா? this layer attract the oppositely charged ions in the medium. இப்போ அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய இது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா மீடியம் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அந்த மீடியத்தில் இருக்க நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணிட்டு இன்னொரு லேயரை ஃபார்ம் பண்ணும். this layer attract the oppositely charged ions in the medium. அப்ப இந்த லேயர் என்ன பண்ணும்? மீடியத்தில் இருக்கிற ஆப்போசிட் சார்ஜ் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். So hence at the boundary separating the two electrical double layer are set up. அந்த boundaryல பார்த்தீங்கன்னா two electrical double layer இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? Helmholtz double layer அப்படின்னு சொல்லுவோம். This is called as a Helmholtz double layer. For two layer on the surface of the colloid at the boundary separating the two electrical double layers are set up. This is called Helmholtz electrical double layers. Next one, write a note on electrophoresis. May 22ல கேட்டிருக்காங்க. Write a note on electrophoresis. Electrophoresis னா என்ன சொல்லுவோம்? When electrical potential is applied across the two platinum electrode tipped in hydrophilic soul, the dispersed particle move towards one or another electrode. இப்போ ஒரு யூடியூப் எடுத்துக்கிறோம். அந்த யூடியூப்ல வந்து என்ன பண்றோம் அப்படி கேட்டினா இந்த கொலாய்டல் சொல்யூஷனை எடுத்துக்கிறோம். கொலாய்டல் சொல்யூஷன்ல ரெண்டு லெவலும் சேமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இங்க டி அயனைஸ்டு வாட்டரை வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றோம் அப்படி கேட்டா பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட இம்மர்ஸ் பண்ணிட்டோம். இம்மர்ஸ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோட் வழியா என்ன பண்றோம் அப்படி கேட்டா நம்ம கரண்ட பாஸ் பண்றோம். அதாவது when electrical potential is applied across two platinum electrode tipped in hydrophilic soul. இந்த சோல்ல டிப் பண்ணி இருக்கிற அந்த எலக்ட்ரோட் வழியா கரண்ட நம்ம பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படி கேட்டா the dispersed particle move towards one or other electrode. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சோல் பார்ட்டிகல் என்ன பண்ணும் அப்படி கேட்டா இந்த எலக்ட்ரோட் பக்கமோ அல்லது இந்த எலக்ட்ரோட் பக்கமோ மூவ் ஆகுமா? அந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? electrophoresis. This migration of soul particle under the influence of electric field is called electrophoresis or catophoresis. அதாவது இங்க இருக்கக்கூடிய சோல் பார்ட்டிகல் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி மூவ் ஆகும். இங்க இருக்கக்கூடிய சோல் பார்ட்டிகல் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி மூவ் ஆகும். இந்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படி கேட்டா சோல் பார்ட்டிகளுடைய சார்ஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த சோல் பார்ட்டிகல் நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால இந்த சோல் பார்ட்டிகல் எல்லாமே எங்க மூவ் ஆகுது? பாசிட்டிவ் எலக்ட்ரோட நோக்கி மூவ் ஆகுது. இப்போ இங்க போய் மூவ் ஆகுது. இப்போ இந்த பக்கம் லெவல் என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ this migration of soul particle under the influence of electrical field is called electrophoresis or catophoresis. நீங்க இது எழுதினாவே போதும் 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா. இப்போ இதா ரைட் ஏ நோட் ஆன் எலக்ட்ரோஃபோரசிஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒன்று இருக்கு, எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். இப்போ இங்க என்ன பண்றோம்? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல சோல் பார்ட்டிகல் மூவ் ஆச்சு.
அதே வந்து சோல் பார்ட்டிகல் மூவ் ஆகாம இந்த டிஸ்பர்ஷன் மீடியம் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்மாசிஸ். அப்ப சோல் பார்ட்டிகல் என்ன ஆகும்னா இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படி கேட்டா ஒரு ஆஸ்மாசிஸ் வச்சு கிளேய வச்சு என்ன பண்றோம் சோல் பார்ட்டிகல் மூவ் ஆகாம பாத்துக்கிறோம். அப்ப எது மட்டும் தான் மூவ் ஆகும்? மீடியம் மட்டும் தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று அதான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ்? எலக்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? மைக்ரேஷன் ஆஃப் சோல் பார்ட்டிகல் பை அப்ளைங் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோபோரோசிஸ். இங்க வந்து சொல்லும் போது the movement of dispersion medium under the influence of electrical potential is called electroosmosis. அங்க வந்து சோல் பார்ட்டிகல் அதாவது டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் மூவ் ஆகும். இங்க எது மூவ் ஆகுது? டிஸ்பர்ஷன் மீடியம் மூவ் ஆகும். ரெண்டுமே சேம் தான். அங்க சோல் பார்ட்டிகல் எடுத்துட்டு இங்க டிஸ்பர்ஷன் மீடியம் போட்டு அது எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸா மாறிடும். ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் நல்லா பாத்துங்க. அங்க சோல் பார்ட்டிகல் இங்க டிஸ்பர்ஷன் மீடியம். Next one, how are colloids are used in tanning of leather and rubber industry? Rubber industry tanning of leather the colloidal எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. Skin and hides are protein containing positively charged particle which are coagulated by adding tanning to cure hardened leather for further application. இப்போ ஸ்கின் இருக்கு, அனிமலோடைய ஸ்கின் எடுத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? புரோட்டீன் கண்டெய்னிங் பாசிட்டிவ் சார்ஜ்டு கொலாய்டல் பார்ட்டிகல் இருக்கும். இப்போ இதில் வந்து டேனிங்கை ஆட் பண்ணும்போது என்ன ஹார்டனாக மாறிடும். அதில் டேனிங்கை எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமியம் சால்ட் யூஸ்டு ஃபார் த பர்பஸ். இதில் குரோமியம் சால்ட்டை ஆட் பண்ணும்போது குரோம் டேனிங் கேன் ப்ரொடியூஸ் சாஃப்ட் அண்டு பாலிசபிள் லெதரை கொடுக்கும். இதுதான் அப்போ நம்ம இந்த டேனிங் லெதர் அப்பர் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறோம்? குரோமியம் சால்ட்டு வந்து கொலாய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுறதுனால அந்த லெதர் என்ன ஆகுது? ஹார்டாக மாறுது. இப்போ குரோம் டேனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பாலிசபிள் லெதர் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதான் ஹவு கொலாய்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டேனிங் ஆஃப் லெதர் அண்ட் ரப்பர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ வெரி மச்.